எனக்கு தான் அப்படியே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப இந்த கதைக்கு வர, நான் தான் உன் படத்தை அப்படி பார்க்கல இல்லை, அப்படிதான் எனக்கு என் காதுக்கு வந்த லெவலில் இருக்கு. அந்த படத்தில் ஆஃப்டர் தட் ஃபில்ம் வென்ட் த்ரூ ரிவ்யூஸ் ரிலீஸ் வாட் எவர் இட் இஸ், வாட் ஆர் த லேர்னிங்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம்? எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு ஆக்சுவலாக பிரச்சனை இருந்த மாதிரி இல்லை சார். ஓகே, வேர் வி ட்ரை டு எக்ஸ்பிளைன் சம்திங், எங்கே நம்ம திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுமோ அங்கே தான் திரும்ப பிரச்சனையாச்சு. நீ எனக்கு தான் அப்படியே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப இந்த கதைக்கு வர, நான் தான் உன் படத்தை அப்படி பார்க்கல இல்லை, அப்படி தான் எனக்கு என் காதுக்கு வந்த லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு படம் நம்மளை கனெக்ட் பண்ணணும், ஆர் அந்த காட்சி நம்மளை கனெக்ட் பண்ணணும், இதோட அந்த வேலை முடிஞ்சு. இப்போ இவங்க பேசினாங்களே இதுக்கு முன்னாடி, மூமெண்ட்ஸ், ஹை மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டாலே தேட்டரில் ஒர்க் ஆகிடும். அதுக்கு ஒரு ஊரில் அப்படின்னு தேவையாங்கிறது இட்ஸ் எ பிக் கொஸ்டின். அது தேவையில்லைன்னு நான் நம்புகிறேன். அந்த மூமெண்ட்டை நோக்கி அந்த கதை போயிட்டா போதும். இப்போ நம்ம நிறைய படங்கள் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம், அந்த படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த படத்தை நம்ம 10 நிமிஷம் நின்று பார்க்க வச்சிருக்கோம், அப்புறம் போயிருக்கோம், இந்த படம் நல்லா இருக்கே ஃபர்ஸ்ட்லேருந்து அப்புறமா பார்க்கலான்னு தோணும். அந்த 10 நிமிஷம் எப்படி ஹோல்ட் ஆயிருக்கும்? அப்போ அந்த சீனில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோ, இதுக்கு முன்னாடி கேட்ட விதமோ, யார் நம்ம பண்ண படமோ தான் அந்த சேஃப் ஜோனில் நம்மளை ப்ளே பண்ண வைக்கிது. ஐ திங்க் தட்ஸ் நாட் நெசசரி. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இன்னுமே நம்ம படம் எப்படி ஆரம்பிச்சிச்சோ அந்த மாதிரி அதை முடிச்சிருக்கணும்னு தான் நம்புகிறேனே தவிர, அதுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் இதனால என்ன பிரச்சனைனா அப்படின்னு ஒன்று நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறோம்ல, அது கண்டிப்பாக தேவையில்லை.